This video sponsored by SBO Digital Marketing. இது ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் மந்த்லி 21K கிட்ட சம்பாதிக்கலாம். இதில் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது யார் வேணாலும் பண்ணலாம். இது ரொம்ப ட்ரஸ்டபுளான கம்பெனி தான். இதில் நீங்கள் சேரணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்கி சாப்பிடுவீங்களா? இல்ல நீங்க போய் டெஸ்ட் எடுக்க போவீங்களா? கண்டிப்பா போக மாட்டோம். அது இவனுக்கு, இந்த மனுஷனுக்கு தெரியுது, நான் வந்து குளத்துல விழுறதுக்குள்ள யாரோ ஒருத்தர் விழுந்துருவாங்கன்னு இவனுடைய மனசுக்கு தெரியுது. ஏன்னா அத்தனை நாளும் அவன் முன்னாடி போய் விழ யாரோ ஒருத்தர் விழுந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போறாங்க. ஆனாலும் தளராம என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, ட்ரை இல்ல பாப்போம், ஒருவேளை இன்னைக்கு யாராவது ஒருத்தர் லேட் பண்ணிட்டாங்கன்னா, இன்னைக்கு ஒரு நிமிஷத்துல நம்ம முன்னாடி இது பண்ணிட்டோம்னா, 38 வருஷமா முயற்சி 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 அந்த கட்டில இருக்கிறதற்கு அவன் விரும்பவே இல்லை. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவனை பார்த்த உடனே கர்த்தர் விரும்புறாரு. சரி, இவ்வளவு இந்த பிள்ளை ட்ரை பண்ணுதே, நம்ம இந்த பிள்ளைக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நம்முடைய வேதனைகளிலே நமக்கு உதவி செய்கிற கர்த்தர், நம்முடைய முயற்சியிலே நமக்கு உதவி செய்கிற கர்த்தர், ஆமென், நம்முடைய சின்ன பிரயாசத்தை அங்கீகரிக்கிற கர்த்தர். கண்டிப்பா நான் சொல்றேன், உங்க கையோட அவருடைய கை இருக்கும், உங்க முயற்சியோட அவருடைய முயற்சி இருக்கும். நீங்க ஒரு கை எடுத்து வைக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக அவருடைய பலத்த கையை உங்க மேல வைப்பார். இந்த ஜபத்துல முயற்சி எடுக்கிற உங்களை கர்த்தர் வீணா அனுப்ப மாட்டாரு. இவ்வளவு நடந்தும் இன்னும் சோர்ந்து போகாமல் முயற்சி எடுக்கிற உங்க மேல கர்த்தருடைய கிருபை இருப்பதாக. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. பின்னாடி இழுக்க 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 போகாதீங்க, இழுக்க இழுக்க நீங்க சோர்ந்து போகாதீங்க. நீங்க முன்னேறி அப்படியே முடிஞ்ச வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க. நீங்க உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் கர்த்தரிடத்துல நீங்க செலவு பண்ணுங்க. நான் நம்புறேன் கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். பெரும்பாடுள்ள ஸ்திரியை பாருங்க, வேதம் சொல்லுது, வைத்தியர்களால சரீரத்துல கஷ்டப்பட்டாச்சு, தன்னுடைய முழு பணத்தையும் கொடுத்து செலவழிஞ்சாச்சு, அவ்வளவுதான். அப்போ எந்த அளவிற்கு அந்த அம்மாவை உலகம் பின்னாடி இழுக்கும் பாருங்க, எந்த அளவுக்கு வியாதி பின்னாடி இழுக்கும். நீ எங்க சரியாவ, உனக்கு எங்க சரியாகும், இவ்வளவு டாக்டரை பார்த்துட்டு உனக்கு எங்க சரியாகும், இவ்வளவு பணத்தை வேஸ்ட் பண்ணிட்ட எங்க சரியாகும். ஆனா அவ்வளவு தூரம் பின்னாடி பிடிச்சி இழுத்திருக்கும் போது வேதம் சொல்லுது, தன் மனதிலே பேசினாள். தன் மனசிட்ட பேசுறா, எழுந்துரு போலாம், நீ ஆண்டவரை போய் பாரு, கடைசியா கர்த்தர் ஒரு டைம் ட்ரை பண்ணலாம், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தி ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று யாருக்குள்ள சொன்னாங்களாமா? அவங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்ல, கூட்டிட்டு போறதுக்கு ஆள் இல்ல, தனக்குள்ளேயே சொல்லி. எப்படி நீங்க நினைச்சு பாருங்க, சிஸ்டர்ஸுக்கு தான் தெரியும் இல்ல, எப்படி அவங்க எந்திரிச்சிருப்பாங்க, எப்படி அவங்க குளிச்சிருப்பாங்க, எப்படி அவங்க ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க, எவ்வளவு கொடுமையானது. இவ்வளவு தூரம் நடந்து பிரயாணம் பண்ணணும்னு சொல்லும் போது அவங்க மனசு எவ்வளவு பயப்பட்டு இருக்கும். நான் போவேனா, இடையில விழுந்துருவேனா, தளர்ந்துருமா, கையெல்லாம் நடுங்குது, காலெல்லாம் நடுங்குது, அவ்வளவு வேதனை. ஆனாலும் என்ன அப்படின்னு சொன்னா, நான் இந்த கட்டுக்குள்ள இருக்க மாட்டேன், அந்த முயற்சியை கர்த்தர் கிருபையாய் கனம் பண்ண. எல்லாரும் ஸ்பெஷலா நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நான் நம்புறேன், உங்களை பின்னாடி இழுக்கிற சக்தியிலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டெடுத்து அப்படியே முன்னாடி போகக்கூடிய ஒரு பவரை, ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஜெபத்துல கூட சில நேரத்துல பின்னாடி இழுக்கும் பிசாசு. போதும்னு சொல்லும், போவேண்டான்னு சொல்லும், இதுக்கு மேல என்னன்னு சொல்லும். இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளை பின்னாடி இழுக்கிற சக்தி பின்னாடி இழுக்கும், அப்படியே பிடிச்சி நம்மளை முன்னேற விடாது. ஆனா சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, சோர்ந்து போயிருவாங்க. எப்படி தாவீதோட வந்து உற்சாகமா கிளம்பினவங்க வந்து அந்த பேசோர் ஆற்றண்டையில வரும்போது அப்படியே எல்லாம் சோர்ந்து போய் அப்படியே படுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களால காலடி எடுத்து வைக்க முடியல. ஆனா வெற்றியுள்ள தலைவன் தாவீது அத்தனையும் தாண்டி அந்த யாக்கோபு நதியை தாண்டி முன்னாடி
அவர்களுக்கு இருக்கிற அதே பலவீனம் தாவீதுக்கு இருக்குது. அவர்களுக்கு இருக்கிற அதே சோர்வு தாவீதுக்கு இருக்குது. அவங்க இழந்த அதே இழப்ப தாவீதும் இழந்திருக்கிறான். ஆனாலும் தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டு பின்னாடி இருக்கிற இழுக்கிற சக்திகளை எல்லாம் முறியடிச்சு முன்னாடி போனதுனால கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் தந்தார். ஆண்டவர் யாரோ ஒருத்தரிடத்துல தீர்க்க தரிசனமா சொல்றாரு, மகனே உன்னை பின்னாடி புடிச்சு இழுக்குது, இந்த உலகம் இழுக்குது, சோர்வு உன்னை இழுக்குது, அவமானங்கள் உன்னை இழுக்குது. நீ முன்னாடி காலடி எடுத்து வச்சா உன்னை தாண்ட விடாதபடி பின்னாடி பின்னாடி உன்னை இழுத்துட்டு போகுது. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ என்ன கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கோ, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நமக்கு முன்னே நடந்து போகிறார். ஹல்லேலூயா.